ஏக்கா என்னக்கா பண்ணினுக்கிறா? கீரை கிளினுக்கிறப்பா. கீரை வாங்கிட்டியா? என்னக்கா சூப்பர் மார்க்கெட்டா? வழக்கம் போல் சூப்பர் மார்க்கெட் தான் போய் வாங்குவேன். இன்றைக்கும் கீரையை சூப்பர் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கியிருக்கியாண்ணா? இல்லையாப்பா, இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறது இல்லை. நம்ம வீட்டாண்ட வித்துன்னு வர கீரையே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இப்போ வாங்கிக்கிறது, வீட்டாண்டியே வாங்கிக்கிறது. பரவாயில்லையே, திருந்துட்டு இருக்கீங்க. உனக்கு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் வாங்கினா தான் தூக்கமே வரும். பந்தா பண்ணுவியா? நான் போய் சூப்பர் மார்க்கெட்டில் அது வாங்கினு வந்து இது வாங்கினு வந்துன்னு இப்போ வீடு தேடி வர சில்லறை வியாபாரிகிட்டே வாங்க ஆரம்பிச்சிட்ட போல. ஆமாப்பா, சில்லறை வியாபாரி நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். கட்சியில் கீரை இங்கே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அவங்க கையிலேருந்து அப்படியே கிள்ளி கத்தை கட்டி எடுத்துன்னு வந்து உடனே நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. நமக்கு எந்த கீரை வேணுமோ நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் போனால் ஃப்ரெஷ்ஷாலாம் இருக்காதுப்பா. அங்கெல்லாம் இந்த கீரை 50 ரூபா சொல்லுவாங்க. அதை நம்ம தெரியாமல் வாங்கிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த கீரை எப்படி இருக்குதுன்ட்டு. கடைசியில் நல்லாவே இருக்காது. ஏன்னா அங்கே ஏசி வசதி, சூப்பர் மார்க்கெட்டுன்ட்டு பெருசாக நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் ஏசிலாம் போட்டு வச்சுருக்கிறோம். அங்கே கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கடை வாடகைக்கு எல்லாத்தையும் நம்மளே சேர்த்து வாங்கிக்குவாங்க உங்களுக்கு. அதனால் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கினேன். எதுக்கு நம்ம அங்கே போய் வாங்குவானே, இவ்வளோ தடவை நடந்து போய் கஷ்டப்பட்டு நம்ம வாங்கின்னு வரத்துக்க இங்கே வீட்டாண்ட விற்றுன்னு வரவங்ககிட்டயே வாங்கிக்கிறேன். ஒரு தாத்தா விற்றுன்னு வரும், அவர் நல்லா இருக்கும் அவர்கிட்ட கீரை, அதனால் அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். ஆமாம், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு விலையை குறைச்சி வாங்கலாம், தூக்கமே வராது. 5 ரூபா 10 ரூபா அடிச்சு பிடிச்சி வாங்குற ஆள்னு உன்னை சூப்பர் மார்க்கெட்டில் விட்டா வேலைக்கு ஆகாமல் அவன் சொல்கிற விலையை வாய முடியும் தான் வாங்கி வருவேன். ஆனால் இப்போ வீடு தேடி வரதுனால உனக்கு விலையை குறைச்சி வாங்குற வசதியும் கிடச்சிச்சு. ஏதோ தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். ஆமாம், அது என்ன வாயில் 2 பக்கமும் எலி கொஞ்சம் வெண்ணெய் டப்பாவில் உழுந்த மாதிரி தடவி வச்சுனுங்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, பள்ளி இந்த பக்கம் மூத்திரம் பெஞ்சிட்டு போயிடுச்சேன்னு தெரியல, லேசாக கொப்பளை மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் வெண்ணெய் இருந்தது, எடுத்து அங்கே 2 பக்கம் போட்டு வச்சிருக்கிறேன். வள்ளி மூத்திரம் போகிறதுக்குன்னா மூஞ்சி என்ன பாத்ரூமா? இருக்கிற இடத்த விட்டு இங்கே போயினுக்குது. நிறையா என் வாய் என்ன பாத்ரூமா? எலி மூத்திரம் பெஞ்சிட்டு போகிறதுக்கா? ரொம்ப லொல்லு தான்ப்பா உனக்கு. உனக்கு கூட இந்த மாதிரி அப்படின்னா பேஞ்சிருக்கோம், தெரியாமல் இருந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சது நான் வெண்ணெய் தடவி வச்சுன்னு இருக்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லைப்பா, நிறைய பேருக்கு நடந்துருக்குது. என்னை கிண்டல் அடிக்கணுன்னே வேணும்னே நீ அடிக்கிற. என்ன பண்ணுறது? அச்சிட்டு போ, கிண்டல் தானே அடி. சரி, வந்துட்ட, கொஞ்ச நேரம் இரு, கீரை கடையிறேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போயேன். கொஞ்ச நேரம் இருந்தால் சாப்பிட்டே போயிடலாம். என்ன சாப்பிட்டு போறியா? எது கீரையா? நான் என்ன ஆடா மாடா? கீரை தாவரத்தெல்லாம் உணர்த்துக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த கறி மீன் இல்லாமல் சாப்பாடே இறங்காது. கீரை ஆனதுக்கப்புறம் நீயும் உட்காந்து தின்னு, ஆளை விடு. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியும் கீரை தின்னு. என்னது ஆடு மாடாவா? ஆடு மாடு தான் கீரை சாப்பிடணுமா? நீ சொல்றதும் கரெக்டு தான். ஆடு மாடுலாம் கீரை சாப்பிட்டதுனால தான் நோய் நொடி வராமல் நல்லா ஹெல்த்தாக இருக்குது. மனுஷன் கீரை தான் ஆடு மாடு தான் சாப்பிடணும்னு நினச்சிக்கினேன். இவனுங்க சாப்பிட்றதே இல்லை. அதனால தான் இப்போ எல்லாருக்கும் சுகரு, பிபி எல்லாம் இப்போ ரொம்ப அவஸ்தைப்படுறோம். ஆடு மாடுக்கெல்லாம் வருதா பத்தியா? ஏன்னா அதெல்லாம் கீரையில் தான் சத்து இருக்குதுன்னு நல்லா திங்குது. உங்களுக்கு கறி மீன் சத்துன்னு அதையே திங்குங்க. 1000 வியாதி அல்லோ பட்டுன்னு இருப்பீங்க. இதையே கொஞ்சம் துண்ணுங்க, அதையும் கொஞ்சம் துண்ணுங்க. ஆமாம், 2 நாளைக்கு முன்னாடி கீரை காய்கறி பழம்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப எனர்ஜின்னு சொல்லிட்டு வெளியே எல்லாருக்கிட்டையும் வாய் கிழியே பேசியிருந்த. ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுது, உனக்கு கிடையாதா? சரி, நான் வரேன். ரொம்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன். ஓகே, பாய். உண்மையா கேட்டா பாயின்னு கிளம்பிடுவிய? உண்டை கட்டி வரலாம் என்கிட்டயாவா? போ, அப்புறம் வருவல்ல, அப்புறம் பேசிக்கிறேன்.